ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா மழை டைமில் அப்படின்னா ஈவினிங்கில் சூடாக ருசியாக சாப்பிட்றதுக்கு ஸ்பைசியான காளான் மசாலா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். பேர் மட்டும்தாங்க காளான் மசாலா. ஆனால் இந்த காளான் மசாலாவுக்கு நம்ம காளான் யூஸ் பண்ணாமல் வெறும் கோஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி காளான் மசாலா செய்ய போகிறோம். ஆனால் காளான் சேர்த்து செய்யும்போது எந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குமோ அந்த டேஸ்ட்டு குறையாமல் இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஸ்பைசியான காளான் மசாலா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம். காளான் மசாலா செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் வந்துட்டு 1/2 கிலோ அளவுக்கு கோஸ் நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த கோஸ் கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் கோஸை அளந்து எடுத்துக்கிறோமோ அந்த கப்பாலே ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கோஸை நம்ம ஒரு கப்பால் அளந்து எடுத்துக்கிறோம்ல, அதே கப்பாலே எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நம்ம அளந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா காளான் மசாலா பர்ஃபெக்டாக செய்யலாம். அடுத்தது இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா நீங்கள் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கலர் நல்லா கொடுக்கும், ஆனால் காரம் இருக்காது. நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது கூட டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்தது இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதனால் கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். ஏன்னா கோஸை நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையும் போது அதுலேருந்து தண்ணி கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். அதனால் முதல்ல நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு பிசைஞ்சிக்கலாம். கோஸையும் மசாலாவையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாவோடைய கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம பக்கோடா மாவுலாம் செய்யும்போது நம்ம மாவை எந்த மாதிரி பிசைஞ்சிப்போம் அந்த அளவுக்கு நல்லா தளர்ச்சியாக பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாவு நம்ம கொஞ்சமாக கையில் எடுத்து நம்ம பக்கோடா மாதிரி போட்டோம் அப்படின்னா உதிரி உதிரியாக இல்லாமல் நல்லா கெட்டியாக கையிலேருந்து விழணும். அந்த மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போது இந்த கோஸை நம்ம பக்கோடா போட்டு எடுத்துக்கலாம். பக்கோடா போட்டு எடுக்கிறதுக்காக எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்காக கொஞ்சமாக நம்ம மாவை எண்ணெயில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பபுள்ஸ் நல்லா வரணும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இந்த அளவுக்கு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு பக்கோடா மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கோங்க. ஸ்டவ்வை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பக்கோடாவை பொரித்து எடுத்தோம் அப்படின்னா தான் அந்த கோஸ் நல்லா வெந்து வரும். உள்ளேயுமே மாவு நல்லா வெந்து வரும். காளான் மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செய்யும்போது ரொம்பவே ஹைஜீனிக்காக இதில் எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்த்துக்காமல் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நிறைய பபிள்ஸ் இருக்குது அப்படின்னு. இந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கி வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம பக்கோடாவை எண்ணெயிலேருந்து எடுத்தோம் அப்படின்னா கோஸ் நல்லா வெந்து வந்திருக்கும். பட் நான் இந்த பக்கோடா போட்டு எடுக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த அளவுக்கு பபிள்ஸ் வருது. ரீஃபைண்ட் ஆயிலில் நம்ம செய்யும்போது இந்த அளவுக்கு பபிள்ஸ் வராது. ஸோ பயப்படாமல் நீங்கள் பக்கோடா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பக்கோடாவை எண்ணெயில் போட்டதுமே திருப்பி விடாமல் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயில் இருக்க பபிள்ஸ் இந்த அளவுக்கு அடங்கினதுக்கப்புறமா அதே போல் கோஸ்மே நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம பக்கோடாவை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். கோஸை இந்த மாதிரி சின்ன சின்ன பக்கோடாவாக போட்டு எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இது போலவே மீதி இருக்கிற எல்லா கோஸ்லையுமே பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. கோஸை பக்கோடாவாக ரெடி பண்ணியாச்சு. இது இப்போ அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயத்தோட கலர் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் உப்பு சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
ஏற்கனவே நம்ம கோஸில் உப்பு சேர்த்துருக்கோம்ல, அதனால் இந்த மசாலாவுக்கு தகுந்த போல் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிட்டு நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட டொமேட்டோ சாஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. அது கூட உப்பு சர்க்கரை சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிட்டு அந்த தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நீங்கள் செய்யலாம். மசாலாவுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இந்த மசாலா கூட சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இந்த தண்ணியை வந்துட்டு நல்லா ஒரு கொதிக்க விட்டுடுங்க. இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம பக்கோடாவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கோஸ், அதை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுருங்க. அந்த 2 நிமிஷத்துலேயே இந்த பக்கோடா வந்துட்டு சாஃப்டாக இருக்கும். ஸோ சாஃப்டாக ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த பக்கோடாவை உடச்சி விட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கிட்ட அந்த பக்கோடாவை 1-2 வந்து உடச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு எல்லா பக்கோடாவுமே வந்துட்டு உடச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் காளான் மசாலா போலவே இருக்கும். பக்கோடாவை 1-2 உடச்சி விட்டதுக்கப்புறமா அதோடைய கன்சிஸ்டன்சியை பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குல்ல. இந்த டெக்ஸ்சரில் இருந்துச்சு அப்படின்னா தான் பார்க்குறதுக்கும் அதே போல் நம்ம சாப்பிட்றதுக்குமே வந்துட்டு நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற அந்த காளான் மசாலா போலவே இருக்கும். வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்க போலவே நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த காளான் மசாலா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போது அந்த காளான் மசாலாவை சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம். இந்த காளான் மசாலா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதே போல் நம்ம சேனலில் வர நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக காளான் மசாலா மேலே கொஞ்சமாக வெங்காயம் அதுக்கப்புறம் கொத்தமல்லியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் படிஸ், கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலே வந்துட்டு காளான் மசாலா செஞ்சிட்டோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க படிஸ். இதே போல் நம்ம சேனலில் வர எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியும் பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் படிஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.